சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறார். எங்களுக்காக ஒரு மனிதர் ஒரு ஜீவனையே விட்டிருக்கிறார் என்ற சிந்தனை எங்களுக்குள் மேலோங்கி இருக்கிற திருவைப்பாராட்டும் வசனங்களை கேட்டு நாம் கர்த்தர் உண்மையாக நல்லவர். நாட்டில் கூட சிலுவை நாட்களில் நாம் ஒவ்வொரு நாளும் தியானித்து வருகிறோம். சிலுவையின் பாடுகளை குறித்து அநேக டிவிகளிலும் நம்ம வாட்ஸ்அப்களிலும் பார்க்கிறோம். ஆனால் நாட்களில் அந்த சிலுவையின் நாட்களில் என்ன நடந்தது என்பதை நான் உங்களுக்கு வேதத்தின் அடிப்படையில் சில சம்பவங்களை நான் காண்பித்துக் கொடுக்கிறேன். அதன் பிறகு அந்த சிலுவை காட்சி நமக்கு ஒவ்வொரு நாளும் அதை நம்ம நினைத்து பார்க்கும் பொழுது எத்தனையான பாடுகளை சகித்திருக்கிறார், அதற்கு எத்தனை மனிதர்கள் எல்லாம் ஆண்டவர் உபயோகப்படுத்தியிருக்கிறார் என்பதை நாம் வேதத்தில் கற்றுக்கொள்வோமானால் நல்லா சும்மா இருக்கிறது இல்லையா? வாசிக்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 6 எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. அதிகாரம் 19. அவரை சிரசில் கோலால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கால் படியிட்டு அவரை வணங்கினார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு சிவப்பான அங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி வெளியே கொண்டு போனார்கள். சீரேனே ஊரானும் அலெக்சாந்தருக்கும் ரூபுக்கும் தகப்பனுமாகிய சீமோன் என்னப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவரை பலவந்தம் பண்ணினார்கள். இல்லையா? இந்த சம்பவங்கள் நம்ம சிலுவையின் காட்சியில் நடந்த சம்பவங்கள் தான் இந்த நாட்கள் நாம் தியானித்து வருகிறோம். அந்த சிலுவையின் வரும்போது என்ன நடந்தது என்பதை அநேக தியானிக்க மறந்து போய்விட்டார்கள் என்று நம்மளால் சொல்ல முடியும். என் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்ததற்கான காரணங்கள் நமக்கு தெரியும். தன்னுடைய பிதாவுடைய சித்தத்தின்படி அவர் நிறைவேற்றுவதற்காக இந்த பூமியில என்ன பண்ணாரு? அவர் அவதரித்து பாவிகளுக்காகவே தன் ஜீவனை ஒப்புக் கொடுக்கும்படிதான் தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். அவர் வாழ்ந்து 30 வருடங்கள் முடித்து அந்த 3 வருடங்கள் ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் பேசி கொண்டுதான் வந்தார். அந்த 3 வருட ஊழியத்துல 3 பகுதியா நம்ம பிரிக்க முடியும். முதலாவது அவருடைய ஊழியத்தினுடைய அந்த வார்த்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மெல்லியமா பேசுவார். கொஞ்சம் நடுப்பகுதியில் அவருடைய ஊழியத்தை பாத்தீங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கை செய்தி கொடுப்பாரு. கடைசி நாட்களில இன்னும் என்ன பண்ணுவாரு? தூரமாக பேச ஆரம்பிப்பார். அவர் என்ன பண்ணாரு? அந்த 3 வருஷத்துல அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் செய்து திரளான சீஷர்களை உருவாக்கிட்டாரு. ஏன்னா அற்புதங்கள் அடையாளம் கண்ட ஜனங்கள் என்ன பண்ணாங்க? அவரிடத்துல நேரி வந்து திரளான சீஷர்களை உருவாக்கின பின்பு முழுவதும் ஜெபம் பண்ணி 12 சீஷர்களை தனக்கென்று தெரிந்து கொண்டார்.
இல்லையா? அந்த 12 சீஷர்களுக்கும் அவருடைய அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யும்படி அவர்களுக்கு என்ன பண்ணாரு? அதிகாரங்களையும் கொடுத்தார். அவர்களும் போய் அந்த அதிகாரத்தை உபயோகப்படுத்தி பார்க்கிறாங்க. பிசாசான என்ன பண்றான்? அவர்களை துரத்தக்கூடிய அதிகாரங்கள் இருந்தது, நன்மை செய்யக்கூடிய அதிகாரங்கள் இருந்தது. எல்லா அதிகாரங்களும் 12 சீஷர்களுக்கு தேவன் கொடுத்தார். ஏன்னா இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராகவே சுற்றி தெரிகிறார். இல்லையா? அந்த 12 சீஷர்களையும் இன்னும் 3 பேரை இன்னும் நெருக்கமா தெரிஞ்சுக்கிட்டார். இல்லையா? எல்லான சீஷர்கள் மத்தியில 12 பேரை தெரிந்து கொண்டாரு. அந்த 12 பேர்ல இன்னும் 3 பேர் என்ன பண்ணாரு? இன்னும் பக்கத்துல வைத்துக் கொள்ள 3 பேரை தெரிந்து கொண்டார். அவர்கள் யோவான், பேதுரு, யாக்கோபு என்கிற 3 பேரை தெரிந்து கொண்டு பிதாவுடைய சத்தத்தை நேரடியாவே அவர்கள் கேட்டார்கள். பிதாவே பேசுறாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் நான் பிரியமா இருக்கிற சத்தத்தை இந்த 3 என்ன பண்ணாங்க? சீஷர்களும் நேரடியாவே கேட்டாங்க. இந்த 3 சீஷர்களை கூப்பிட்டு என்ன பண்ணாரு? இன்னும் நெருக்கமா வந்த பிறகு அவருடைய நேரம் நெருங்கி வந்து விட்டது. இப்பொழுது என்ன பண்ணோம்? நாளைக்கு அவர் சிலுவையை சுமக்கணும். இன்றைக்கு எரிசிலே அவர் நின்று பார்க்கிறாரு. அந்த சிலுவையை சுமக்கக்கூடிய எல்லா காரியங்களும் பிதா அவருக்கு என்ன பண்ணிருக்காரு? ஏற்கனவே அவருக்கு ஒரு முறை எல்லாம் பல முறை சொல்லியிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து தன்னோடு கூட இந்த சீஷர்களுக்கு என்ன பண்ணாரு? பல முறை சொல்லியிருந்தாரு. நான் பாவிகளின் கையில் என்ன பண்ண போறேன்? ஒப்பு கொடுக்க போறேன். பாவிகளை அடித்து என்ன பண்ணுவாங்க? காயப்படுத்துவாங்க, துன்புறுத்துவாங்க, அவமானப்படுத்துவாங்க. அதன் பிறகு நான் 3ஆம் நாள் பண்ணேன், என்னுடைய உயிர் நீர்ந்த பிறகு 3ஆம் நாள் உயிர் தெரிந்த பிதாவுடைய சிங்காசனத்துக்கு நான் போவேன்னு ஒரு முறை இன்னும் பல முறை தன்னோட சீஷர்களுக்கு சொல்லியிருக்காங்க. அந்த சிலுவையின் காட்சி அவருக்கு என்ன பண்ணுது? ஒவ்வொரு நாளும் வரும்பொழுது அவருடைய இருதயத்தில் அவ்வளவான துக்கமான ஒரு காரியங்கள் அவருடைய இருதயத்தில் காணப்பட்ட போது 3 சீஷர்களை கூப்பிட்டு வச்சு சொல்றாரு, இந்த இருதயம் வியாபாரப்பட்டு இருக்குப்பா, நான் ஒரு பாவமும் அறியாதப்பா, ஆனா இந்த உலகத்தினுடைய ஆதாம் ஏவாள் முதல் கடைசி மனிதனோட பாவத்தை வரைக்கும் என்ன பண்ண போறேன்? நான் சிலுவையில சுமப்பா, அந்த பாத்திரத்தை என்ன பண்ண போறேன்? நான் சுமக்க போறப்பான்னு சொல்லி அவரோட இருதயம் வியாபாரப்பட்டிருக்கும் போது கூட இருந்த 3 சீஷர்களை பார்த்து சொல்றாரு, எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுப்பா. நான் ஒரு கல்லெறி தூரத்துல போய் என்ன பண்றேன்? என்னோட பிதாவை நோக்கி நான் விண்ணப்பம் பண்ண போறேன்னு சொல்லி ஒரு கல்லெறி தூரத்துல போயிட்டு அவர் ஜெபம் பண்றாரு. திருப்பி வந்தபோது இந்த 3 சீஷர்கள் எப்படி இருந்தாங்க? இல்லையா? இல்லையா? கவனிங்க, அந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுத்தேன்னா இந்த சிலுவையின் காட்சியின் போது உங்களால என்ன பண்ண முடியாது? மறக்கவே முடியாது. எந்த நேரத்துல கேட்டாலும் அந்த சிலுவையில் என்ன நடந்தது, சீஷர்களுடைய நிலைமை என்ன இருந்தது, அவர் சிலுவையின் காட்சியில் என்ன செய்து முடித்தார்கள் என்பதை உங்களால என்ன பண்ண முடியாது? எந்த நேரத்திலும் மறக்க முடியாது. அவர் திருப்பி வந்து பார்க்கிறாரு, 3 பேர் அந்த தூக்கம் கூட சாதாரண தூக்கம் கிடையாது, மறக்க போட்டுட்டு தூங்குறாங்க. அவரே வந்து எழுப்புறவர். இல்லையா? இன்றைக்கும் அநேக இயேசு கிறிஸ்துவனுடைய இருதயத்தை அறிந்து கொள்ளாதவர்கள் அநேக. தேசம் ஒரு பக்கம் பாழாய் கிடக்கிறது. அவர் படித்த ஜனங்கள் தன்னை சீர்கேட்டு மத்தியில கொண்டு போகிறார்கள். வாலிப பிள்ளைகள் எல்லாம் போதை பழக்கத்துக்கு ஒரு பக்கம் அடிமையா போயிருக்கார்கள். குடும்பங்களிலெல்லாம் சமாதான குலத்தில் ஏற்படுகிற அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அநேக இடத்துல விபத்துகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையிலும் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு கண்ணீர் வடித்துக் கொண்டுதான் இருக்கிறார். அவர் இருதயத்தின் சிந்தனைகளை எத்தனை பேர் புரிந்து கொண்டு இருக்கிறாங்க பாருங்க. என் ஜனங்கள் எல்லாம் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள் என்று ஒவ்வொரு நாளும் வேதனை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அந்த இருதயத்தை புரிந்து கொண்டு எத்தனை பேர் அவருக்காக ஜெபம் பண்றாங்க, எத்தனை பேர் அவருக்காக பிரயாசப்படுறாங்க யோசிச்சு பாருங்க. அவருடைய ஜனங்கள் எப்படி இருக்காங்க? அறிவில்லாமல் போதையினாலும் அநேக காரியங்களால் தன்னுடைய சரீரத்தை கெடுத்துக் கொண்டு அடித்து போயிருந்த ஜனங்களை பார்த்து, நான் உண்டாக்கின ஜனங்கள் அல்லவா, இவர்களெல்லாம் தன்னை அழைத்துக் கொள்கிறார் என்று இன்றைக்கு ஆதரப்பட்டிருக்காரு. ஆனா அவருடைய இருதயத்தை புரிந்து கொள்ளாதவர்கள் இன்றைக்கும் புரட்டை போட்டு அநேக தூங்கி கொண்டுதான் இருக்காரு. திருப்பி வந்து கேட்கிறேன், அப்பா உங்களை இரவு முழுவதுமா ஜெபம் பண்ண சொன்னேன், 1 மணி நேரம் தானப்பா ஜெபம் பண்ண சொன்னேன். இல்லையா? திருப்பி அவங்க எடுத்து ஒரு அந்நிய பாஷையில வேற ஜெபம் பண்ணுவேன். உடனே அவர் சொல்லிட்டாரு, இப்ப ஜெபம் போதும்பா. இல்லையா? எத்தனை பேருடைய ஜெபங்கள் கண்ணீரோடு கூட தேசத்துல ஒரு தேவனுடைய அந்த தேவனை அறிகிற அறிவு வளர வேண்டும் என்று எத்தனை பேர்கள் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறார்கள் யோசிச்சு பாருங்க. கடமைக்காக ஒரு அந்நிய பாஷை, கடமைக்காக ஒரு ஜப கூட்டங்கள், கடமைக்காக என்ன பண்றாங்க ஒரு ஆராதனை கூட்டங்கள் நடத்தி அது நிமித்தம் எத்தனை பேர் சந்தோஷம் அடைஞ்சிருக்காங்க, எத்தனை பேர் விடுதலை அடைஞ்சிருக்காங்க யோசிச்சு பாருங்க. இல்லையா? இல்லையா? நான் அநேகத்தால சொல்லுவேன், சென்னையில இருக்கிற சென்னை மாவட்டத்துல மொத்தம் எத்தனை வார்டு தான் இருக்கு? 200 வார்டு தான் இருக்கு. இல்லையா? 200 வார்டு இப்ப அதிகமாகிருக்காங்க சென்னை விரிவாக்குறதுனால. ஆனா சபைகள் எத்தனை இருக்கு தெரியுங்களா? யாரையும் குறை சொல்வது என்னுடைய நோக்கம் அல்ல.
சபைகள் எத்தனை தெரியுங்களா? 8500 சபைக்கு மேல இருக்கான். 200 வார்டுக்கு 8500 சபை. பெரிய பெரிய தேவாலயங்கள், பெரிய பெரிய ஜாமுவான்கள்லாம் வாழ்கிற இந்த சென்னை பட்டணத்துல 8500 சபைகள் இருக்கு. ஒரு வார்டுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 சபை 5 சபை வரையும் எடுத்துட்டா கூட சென்னை மாவட்டம் எப்பவுமே ரசிக்கப்பட்டிருக்குமே. சென்னையில உபச்சாரங்கள் குறைந்து போயிருக்கா? போதை பழக்கங்கள் குறைந்து போயிருக்கா? யோசிச்சு பாருங்க. கொள்ளைகள் குறைந்து போயிருக்கா? இல்லையே. அடிமைகளாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் இயேசு கிறிஸ்து மறுபடியும் வந்து கேட்கிறாரு, தேசத்துக்காக என்னோட இருதயத்தை புரிந்து கொள்ளாத 1 மணி நேரம் கூட நீ ஜெபிக்க கூடாதா? அவர் இருதயத்துல கேட்கிறாரு. உடனே கடமைக்காக அங்கங்கே பார்த்து ஆராதனை கூட்டங்கள், ஜெப பெருவிழாக்கள் இதெல்லாம் நடத்துறாங்க. சந்தோஷம் தான். ஆனா எத்தனை பேர் மன திரும்பி இருக்கிறாங்க? எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க? எத்தனை பேர் தேசத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்காங்க? யோசிச்சு பாருங்க. அவர் இருதயத்தின் காயங்களை புரிந்து கொள்ளாத ஏழுதான தேசத்துல இருக்கார்கள். திரும்பி வந்து அவர் பார்த்தாரு, அப்பா என் கூடவே இருந்து இத்தனை நாள் உங்களுக்கு எல்லா வார்த்தைகளும் சொல்லி கொடுத்து என்னோட கிருபைகள் எல்லாம் உனக்கு கொடுத்து பார்த்திருக்கேன். இந்த நேரத்துல கூட எனக்காக ஜெபிக்காம ஒரு கடமைக்கான ஒரு ஜெபம் ஏறெடுக்கிறேன்னு சொல்லி என்னை காட்டுக்கு ஒரு கையில கூட இருக்கு என்னை நோக்கி வந்துட்டு இருக்குப்பா போதுமாட்டு இல்லையா? ஒரு என்ன பண்றாரு, அவர் நான் முழுவதும் தூக்கல. சிலுவையின் காட்சி அவருக்கு முன்னாடி வந்துருச்சு. அவரே காட்டி கொடுக்கப்பட்டாங்க. இப்ப என்ன பண்றாரு, ஏரோதுகிட்ட கொண்டு போறாங்க. இங்க இருந்து நான் சொல்றேன், அவர் என்ன பண்றாரு, இந்த பாவத்துக்கு நான் உடனே ஆக மாட்டேன்னு சொல்லி பிளாத்துக்கிட்ட கொண்டு போறாங்க. இப்படி அலங்கழிக்கப்பட்டு அந்த சிலுவையினுடைய வெயிட் எல்லாம் நமக்கு தெரியும். நீங்கெல்லாம் வாட்ஸ்அப்ல அந்த எவ்வளவு வெயிட் இருக்கு, எத்தனை அங்கல் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, சிலுவையில அவரை சுமக்கக்கூடிய ஒரு சிலுவையை தூக்கி யார் வைக்கிறது, அவருடைய தலையில என்ன பண்றாங்க, முறுக்குடி அழுத்தும் போது அந்த ரத்தம் எப்படி இருக்கு, வீதிக்கு போகுது. அப்படியே என்ன பண்றாரு, அந்த வேலை செய்யும் போது பார்ப்போம் வேர்வை எப்படி வரும், அந்த மூணு அவருடைய ரத்தம் எல்லாம் வேர்வையா தன்னுடைய சரீரத்தில் போயிட்டு ஒரு அடிக்கு 40 அடிக்கு ஒரு அடி கம்மியா 39 அடி சவுக்கில் அடிக்கிறாங்க. அவருடைய முதுகு எப்படி இருக்கான், உழுதவனுடைய நிலம் போல மாறிடுச்சு. பாத்திருக்கீங்களா? ஏதோ ஒரு போது பார்த்தா என்ன பண்ணிருக்கோம், அந்த நிலம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு முதுகு இருக்கு. இந்த நேரத்துல சிலுவையை தூக்கி வச்சு அந்த மலையில ஏறுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அவர் மாம்சத்துல மனிதனா இருக்காரு, நான் முழுவதும் தூங்குறாரு. நம்ம சாதாரண ஒரு மனுஷனே மலையில போய் ஏறிட்டு வரானா எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏறுவாங்க. எத்தனை பாடுகள் மத்தியிலும் எத்தனை அவமானங்கள் மத்தியிலும் அவர் மேல சிலுவையை சுமக்க வச்சு என்ன பண்றாங்க, அந்த சிலுவை அந்த மலை மேல ஏத்துறாங்க. அந்த போர்ச்சவர்கள் என்ன பண்றாங்க, இத்தனை மணி நேரத்துக்குள்ள இவர் என்ன பண்ணோம், சிலுவையில் அரைஞ்சி உயிர் போயிடுச்சுன்னு சொல்லி ராஜாவுக்கு அவர் என்ன பண்ண அறிக்கை கொடுக்கணும். அதுல ஒரு நிமிஷம் லேட்டான அவர் என்ன பண்ண முடியாது, இவர்கள் போர்ச்சவர்களுக்கு நாக்கியல் சொல்லி இவர்களுக்கு மரண தண்டனை கொடுப்பாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து எவ்வளவா துரிதப்படுத்துவாங்க. இத்தனை மணி நேரத்துக்கு என்ன பண்ணோம், அவர் சிலுவையில சுமக்க வச்சு அவர் இறந்துட்டாருன்ற செய்தி எல்லாம் பண்ணோம். அதனாலதான் இன்னைக்கும் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்றாங்க, ஒரு அக்யூஸ்டை 6 மணிக்குள்ள நீ புழல் ஜெயிலுக்கு போய் ஒப்படைக்கணும்னா 6 மணிக்குள்ள போய் ஒப்படைச்சிடணும். அதுக்கு மேல ஒப்படைச்சு என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. நீங்க திருப்பி ஸ்டேஷன் கொண்டு வந்தா இன்ஸ்பெக்டர்ல வந்துப்பாங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க, நீ போலீஸ் வேலைக்கு லாகில என்ன சொல்லுவாங்க. அப்ப எவ்வளவு துரிதமான என்ன பண்ணுவாங்க, எல்லா டாபிக்கும் பூந்து ஏதாவது ஒரு வண்டி பிடிச்சி எடுத்து போய் 6 மணிக்குள்ள சேர்த்துருவாங்க. அந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவ எத்தனை மணி நேரத்துக்குள்ள அவர் என்ன பண்ணோம், சிலுவையில் அறைய வைக்கணும். இவருக்கு அந்த இயேசு கிறிஸ்துவ என்ன பண்றாரு, அந்த ரத்தம் எல்லாம் சரீரத்துல வந்து சிந்துது. அவர் அந்த நேரத்துல சிலுவையை தூக்கி வச்சுக்கிட்டு ஏறணும் போது அவர் பாதி தூரம் வரைக்கும் ஏறி போயிட்டாரு. இல்லையா இல்லையா? அந்த நேரத்துல ஒரு மனிதன் வரான், அவனை தான் காண்பித்து. இப்ப மறுபடியும் படிங்க, அந்த 19 20 படிங்க, 21 படிங்க. சிரேனே ஊரானும் அலெக்சாந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனுமாகிய சீமோன் என்னப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். பைபிள் இருக்கிற பின்னாடி இருக்கிற மேப்லாம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? பைபிள் படிச்சிருக்க அம்மா பார்த்துருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் பைபிளோட சம்பவங்களோடு கூட ஒட்டி படிக்கும் போது என்ன பண்ணிடுறாங்க, அந்த பவுல் பிரயாணப்பட்ட தேசங்கள், அந்த ஒவ்வொரு தேசங்கள்லாம் எப்படி ஆண்டவர் போய் சுவிசேஷிக்கிற தேசங்கள்லாம் என்ன பண்ணிருக்கோம், அந்த பின்னாடி ஒரு மேப்பா இருக்கும். இந்த சம்பவங்கள் எல்லாம் எருசலேம்ல நடக்குது. இந்த சீரியன் ஊர் எங்க இருக்குன்னு கேட்டா எருசலேம் வந்து கொஞ்சம் தூரத்துல இருக்கு. நல்லா கவனிக்கணும். அந்த நாட்களில
தேவாலயம் என்பது எருசலேம்ல மாத்திரம் தான் இருந்தது. ஆனா ஜெபாலயங்கள் அங்கங்கே இருந்தது. தேவாலயம் பெரிய தேவாலயம், அங்கதான் காணிக்கை செலுத்துவார்கள், அங்கதான் பலி செலுத்துவார்கள். ஆனா ஜெபக்கூட்டங்கள ஜெபாலயங்கள் அங்கங்கே சிதறி கிடந்தது. இந்த சீரேனே ஊர்ல இருந்து வந்த சீமோனுக்கு அவன் என்ன பண்றான், தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், தன்னுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் யாரோ ஒருவர் சொல்றாங்க, எருசலேம்ல ஒரு தேவாலயம் இருக்குப்பா, அந்த இடத்துல போயிட்டு என்ன பண்ற, உன்னுடைய காணிக்கைகளையும் பலியை செலுத்தினா உன் குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்றதுனால அந்த காணிக்கையும் பலிகளையும் எடுத்து அந்த சீரேனே ஊர்ல என்ன பண்றான், எருசலேமுக்கு நடந்து வரான். அந்த தூரம் நடந்து வரும்போது பார்த்தா இந்த மலையில இப்படிப்பட்ட ஒரு கூட்ட சம்பவங்கள் நடக்குது. இயேசு கிறிஸ்து என்ன பண்றாங்க, சிலுவையில் அறையிறாங்க. இவர் அந்த இடத்துல போய் என்ன பண்றாரு, என்னடா இது ஒரே கூட்டமா இருக்கு, எல்லா ஜனங்களும் ஒரே கூட்டமா இருக்குன்னு சொல்லி இவர் போய் எட்டி பார்க்க போறாரு. இல்லையா, போலீஸ்காரர்களுக்கு தெரியலையா, போலீஸுக்கு தெரியலையா, உள்நாட்டுக்காரங்க யாரு, வெளியில இருந்து யார் வந்தாங்க கண்காணிக்க என்ன பண்ணுவாங்க, போலீஸ் ரோந்துக்கு போறாங்க இல்லையா. இப்ப இந்த இடத்துல போர்ச்சவர் இயேசு கிறிஸ்து அவரால் முடியல, ராம் முழுவதும் கண் குடிச்சிட்டு அவருடைய முதுகெல்லாம் உழுதோட நிலம் போல மாறிடுச்சு. இந்த நேரத்துல சிலுவை சுமக்கும்படி அவர் என்ன பண்றாங்க, கொண்டு போறாங்க. எப்படியாவது போச்சு அவர்கள் என்ன பண்ணோம், இந்த நேரத்துக்குள்ள கொண்டு போகணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அந்த சவுக்கால் அடி அடிச்சுக்கிட்டு அவரை கொண்டு போறாங்க. இந்த நேரத்துல ஒரு புது மனிதன், ஒரு கருப்பு தோல் அணிந்த மனிதனை பார்க்கும் போது போச்சு அவர்கள் என்ன பண்றாங்க, எப்பா நம்ம தேசத்து ஆளை நம்ம சிலுவை சுமக்க வச்சோம்னா அவனுக்கு போய் சொல்லிடுவாங்கன்னு சொல்லி இந்த மனிதனை பார்த்தோன்னே இவன் கருப்பு நேரமா அவர் என்ன பண்றான், நம்ம நாட்டு ஆளு இல்ல, இவன் வெளியூர் ஆளுன்னு சொல்லி பலவந்தமாய் அவனை சிலுவை சுமக்க வைக்கிறான். இவனை புதுசா போயிருக்கான் இல்லையா, வேற வழி இல்லாம இவரையே அடிக்கிறாங்கன்னு சொல்லி என்னையும் அடிச்சு என்ன பண்ணுவாங்க, காயப்படுத்துவான்னு சொல்லி அந்த பாதி வரைக்கும் தான் இயேசு கிறிஸ்து சிலுவை சுமக்கிறார். அதன் மீதி பலவந்தத்தை நிமித்தம் இந்த சீமோன் சிலுவையை சுமக்கிறான். இல்லையா, அந்த சிலுவையை சுமந்துக்கிட்டு மேல போயிட்டே இருக்கும்போது பாக்குறான், பின்னாடி 2 கல்லன் வராங்க. அவங்க ஆட்கள் எல்லாம் சொல்றாங்க, யார் மேல கை வச்சுனா நீ அவ்வளவுதான் சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஒரு பேட் வார்த்தை திட்டிட்டே வராங்க. ஆனா இயேசு கிறிஸ்து திரும்பி பார்க்கிறான். இவர் முகத்தை பார்க்கும்போது ஒரு பாவம் கூட அறியாதவர் போல தெரியுது. இவரையே சிலுவையில் அறையினாங்க, இவர் யாரா இருப்பாரு, இது வரைக்கும் என்ன பண்ணல, இயேசு கிறிஸ்து அறிந்தவன் கிடையாது, இயேசு கிறிஸ்துனால ஒரு நன்மையும் பெற்றவன் கிடையாது. தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கிறபடிதான் காணிக்கைகளையும் பலி எடுத்துக்கிட்டு வராரு. இந்த நேரத்தில் அவர் என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்து பார்க்கும் பொழுது இந்த மனுஷனை பார்க்கும்போது ஒரு பாவம் அறியாத இருக்கிறாரு, இவர் யாரா இருப்பாருன்னு சொல்லி அந்த சிலுவை என்ன பண்றாரு, கொண்டு போகும்போதே பார்க்கிறாரு. சிலுவை கொண்டு போய் அங்க வச்ச பிறகு அந்த சிலுவையில் என்ன பண்றாங்க, இவர் அடித்த பிறகு இவனும் பார்க்கறாங்க யாரா இருப்பாருன்னு சொல்லிட்டு இவன் கவனிச்சு பார்க்கும்போதுதான் இத்தனை காயங்கள் மத்தியில, இத்தனை அவமானங்கள் மத்தியில இவர் யாரா இருப்பாருன்னு பார்க்கும்போது அந்த சிலுவையின் மீது ஒரு வார்த்தை வருகிறது, பிதாவே இவர்களை மன்னியும். ஒரு பலவந்தத்தின் நிமித்தம் இயேசுவை அடையாளம் கண்டு கொண்டாங்க. கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்தலாமா, இவர்தான் நான் தேடி வந்த தெய்வமா, இத்தனை பாடுகள் இத்தனை அவமானங்கள் மத்தியில கூட இந்த மனிதர்களை மன்னிக்கக்கூடிய ஒரு சுபாவம் வருதுன்னா நான் தேடி வந்த இயேசு இவர் தான் சொல்லி ஒரு பலவந்தத்தின் நிமித்தம் இயேசுவை அடையாளம் கண்டு கொண்டான். அவன் பார்க்கிறான், பார்த்த பிறகு இந்த இயேசுடைய சிலுவை சுமக்கும்படியா நான் வந்தேன்னு சொல்லி அந்த சிலுவையில் இருந்த ரத்தம்லாம் என் மேல பட்டுடுச்சேன்னு சொல்லி அத்தனையாய் பார்த்த பிறகு அவனால சும்மா இருக்க முடியுமா? இல்லையா, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட மனிதனால் சும்மா இருக்க முடியுமா? இல்லையா, என்ன பண்ணுவான், சும்மா இருக்க முடியாது. சும்மா சொல்லலாம், நான் ரத்தத்தினால கழுவப்பட்டவன், நான் அபிஷேகிக்கப்பட்டவன் சொல்லுவாங்க. ஆனா ரத்தத்தினாலும் அபிஷேகத்தினாலும் கழுவப்பட்ட மனிதன் எப்படி தெரியுமா இருப்பான்? வாசிக்கலாம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11வது அதிகாரம் 19வது வசனம் படிக்கலாம். தேவான் நிமித்தமாய் எழுப்பின உபத்திரவத்தினாலே சிதறடிக்கப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே அன்றி மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல் பெனிக்கே நாடு, சிப்பூரு தீவு, அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றி திரிந்தார்கள். அவர்களில் சீப்பூரு தீவாரும், இந்த சிரேனே எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் இங்க இருந்து போனா இருக்குல்ல, சிரேனே ஊர்ல சீமோன், இவன் போய் உருவாக்கின ஆட்கள் தான் இந்த சிரேனே ஊர்ல இருக்கிற ஆட்கள் எல்லாம். இல்லையா, ஏன்னா இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அறியாத கிராமங்கள். இந்த மனுஷன் போயிட்டு தான் சிரேனே ஊரே எப்படி உருவாக்கி இருக்கிறான்.
சிரேனே பட்டணத்தாருமாகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்திற்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசுவை குறித்து கரங்களை தட்டி ஆண்டவரை மிகப்படுத்தலாமா? அன்றைக்கு இருந்த யூதர்கள் எல்லாம், அன்றைக்கு இருந்த கிறிஸ்துவர்கள் எல்லாம் யாருக்கு சுவிசேஷம் சொன்னாங்கன்னா யூதர்களுக்கு மாத்திரம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தை நேரடியா பார்த்திருக்காங்க இல்லையா? அவருடைய அன்பை நேரடியா பார்த்திருக்காங்க இல்லையா? இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நன்மையும் பெற்றவங்க கிடையாது. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அற்புதத்தை பார்த்தவங்க கிடையாது. 12 சீஷர்களை கூடவே வச்சிருந்தாரு. இது என்ன பண்ணாரு? எங்க போறதெல்லாம் அந்த சாப்பாடும் பண்ணாரு. எல்லா அற்புதங்களையும் காட்டி என்ன பண்ணாங்க? அவரு கூடவே உண்டாங்க, அவரு கூடவே உறங்கினாங்க, எல்லாம் செய்தாங்க. ஒரு பிரச்சனைன்னு வரும்போது என்ன பண்ணாங்க? கை தட்டினா பறக்கிற குருவி போல பறந்து போயிட்டாங்க. அதுலயே ஒரு மனுஷன் சொல்றாரு, ஒரு சாதாரண பொண்ணு வந்து கேக்குது, எப்பா அவர் கூட தான் நீ இருந்தேன்னு சொல்லிட்டு. ஆனா பேர் என்ன சொன்னாரு? அவர் யாருன்னு எனக்கு தெரியாது இல்லையா? அவரோடு கூட உண்டாங்க, அவரோடு கூட உறவினாங்க, பல நன்மைகளை பெற்ற அவர்களே ஆபத்துன்னு வரும்போது என்ன பண்ணாங்க? விலகி போயிட்டாங்க. அந்த சீமோன் ஒரு நன்மையை இயேசு கிட்ட பெற்றது கிடையாது, ஒரு அற்புதங்களையும் கிடையாது. பலவந்தத்தை நிமித்தம் இயேசுவோட சிலுவையை சுமந்தா அவருடைய ரத்தம் அவர் மேல பட்டதுனால அவரால் சும்மா இருக்க முடியல. அன்றைக்கு இருந்த ஊழியக்காரர்கள் எல்லாம் யூதர்களுக்கு மாத்திரம் தான் சுவிசேஷத்தை சொன்னாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தை நேரடியா பார்த்த இந்த சீமோன் கிரேக்கர்களுக்கும் சுவிசேஷத்தை சொன்னாங்க. கிரேக்கர்கள் சாதாரணமான ஆட்கள் கிடையாது. அவர்கள் எல்லாம் வேதத்தை ஆராய்ந்து அறிகிறவர்கள். இதுதான் நன்மை தீமை என்ன பண்ணுவாங்க? ஒரு விஞ்ஞானியை போல செயல்படுகிறவர்கள். அவர்களுக்கே இந்த சுவிசேஷத்தை சொல்றாங்க. எப்படிப்பட்ட கிருபை அவனுக்குள்ள இருந்திருக்கு பாருங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் அவன் மேல பட்டதுனால, இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தினால் கழுவப்பட்ட மனிதனால் சும்மா உட்கார்ந்து முடியாது. ஏதோ ஒரு நல்ல ஒரு கார்டி ஏரியாவுக்கும் ஏதோ ஒரு பழான இடத்துக்கு மாத்திரம் நம்ம போயிட்டு என்ன பண்ணுவோம்? சுவிசேஷம் சொல்றது மாத்திரமல்ல, எப்பேற்பட்ட ஜாதியினரா இருந்தாலும் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும். அப்பொழுதுதான் முடிய வரும்னா அது இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தினால் கழுவப்பட்ட மனிதர்களுக்கு தான் வருவது. அவர்கள் எல்லாம் யூதர்களுக்கு மாத்திரம் தான் சுவிசேஷம் சொன்னா, இவன் என்ன பண்ணிட்டான்? கிரேக்கர்களுக்கு போய் சுவிசேஷம் சொன்னான். அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனத்தை படிக்கிறீங்க, அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம். எப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் அவங்க உருவாக்கியிருக்காங்க பாருங்க. இந்த சீரியனை ஊர் வரதெல்லாம் இந்த மனிதன் உருவாக்கின ஆட்கள் தான். 13ஆவது அதிகாரம் 1ஆவது வசனம். அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் என்னப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். கர்த்தத்தை ஆண்டவரை மையப்படுத்தலாமா? சீரேனே ஊரிலிருந்து போன ஆட்களால் எப்படி உருவாக்கியிருக்கிறான்? பவுலையே உருவாக்கி வச்சிட்டாங்க. அது மாத்திரமல்ல, தீர்க்கதரிசிகளாகவும் போதகர்களாகவும் இருந்திருக்காங்க. ஏன்னா ஒரு பலவந்த திருமத்தை இயேசு அடையாளம் கண்டுகொண்டா, இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை அவன் மேல பட்டதுனால இவன் போய் யாரையெல்லாம் உருவாக்கிட்டான்? சுவிசேஷம் அறிவிக்கப்படாத ஜனங்களுக்கு அறிவித்தா. அது மாத்திரமல்ல, அந்த ஜனங்கள் மத்தியில் இருந்து ஊழியக்காரர்களை எழுப்பிட்டா, சீஷர்களையும் உருவாக்கிட்டாங்க. இதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டார்கள். அவருடைய சுபாவங்களை அவர்கள் சும்மா உட்காக்கிட்டு ஏதோ நான் சபைக்கு வந்த ஆராதனையை முடிச்சு விட்டு போனதை போல தேவன் உங்களை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. அழகான ஜனங்கள் மத்தியிலிருந்து வேதம் சொல்கிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். உங்களை தெரிந்து கொண்டு வேறு பிரித்து உங்களை அழைத்திருக்கார் என்றால் சும்மா வந்து போவதற்கல்ல, உங்களை கொண்டு என் தேவன் செய்ய வேண்டியதை நிச்சயமாய் ஒரு நாட்கள் செய்து கொடுப்பார். எல்லாமே உருவாக்கிட்டாங்க. ஒரு பட்டணம் 2 பட்டணங்கள் இல்ல. அந்த ரத்தம் அவனால பண்ண முடியல, சும்மா இருக்க முடியல. ரத்தத்தினால் கழுவப்பட்ட அவனால பண்ண முடியல. எல்லாருக்கும் போய் சுவிசேஷம், எல்லாருக்கும் போய் கிரேக்கர்களுக்கு அநேகரே ஆண்டவருக்குள்ள ஆசீர்வாதமாக கொடுத்தவங்க. இப்படி ஆண்டவருக்காக ஊழியம் செய்திருக்கிறாங்க இல்லையா? இவன் ஆண்டவர் சும்மா இருக்கிறா? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தா யார் கணம் பண்ணுவாரு? கணம் பண்ணுவாரு இல்லையா? இத்தனையான ஆண்டவருக்காக ஓடுகிற அந்த மனுஷனை இப்ப இயேசு கிறிஸ்து மரித்து என்ன பண்ணாரு? 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பிதாவின் இடத்துல போய் என்ன பண்ணோம்? சாட்சி சொல்லணும் இல்லையா?
அவர் பொய் சாட்சி சொல்லுகிறார், இல்லையா நான் போயிட்டு நான் தான் சிலுவையை சுமந்து எல்லா காரியத்தையும் முடிச்சு நான் பிதா கிட்ட சொல்லியிருப்பாரு. அங்க என்ன நடந்தது அங்க சொல்லியிருக்கேன் இல்லையா? நம்முடைய சித்தத்தின்படி 12 சீஷர்களை தெரிஞ்சு கொண்டேன். 12 சீஷர்களை இன்னும் 3 பேர் என்ன பண்ண நெருக்கமா தெரிஞ்சு கொண்டேன். என் இருதயம் வியாகுலப்பட்டு இருக்குப்பா, இந்த ஜனங்கள் எல்லாம் சங்காரம் ஆகிறார்கள் என்ற சித்திரை எனக்குள் இருக்குப்பா. ஆனாலும் நான் தெரிந்து கொண்ட ஜனங்கள் இன்றைக்கும் தூக்கி கொண்டு இருக்கிறாங்களாப்பான்னு சொல்லி உம்மால் அபிஷேகப்பட்ட ஜனங்கள் தான்ப்பா. ஆனால் ஒரு பிரச்சனை வரும் பொழுது, எனக்கு பாடுகள் வரும் பொழுது எல்லாருமே பறந்து போயிட்டாங்கப்பா. ஆனா இந்த சீரேனை ஊர்ல ஒரு மனுஷன் வந்தான். இதுவரைக்கும் அவனை நான் பார்த்தது கூட கிடையாது. இதுவரைக்கும் என்னிடத்துல ஒரு நன்மை கூட அவன் பெற்றது கிடையாது. ஆனா என்னுடைய சிலுவையில் அவன் தான்ப்பா பங்கெடுத்தான். உங்களுடைய சித்தத்தில் அவன் தான்ப்பா பங்கெடுத்தான். உங்களுடைய சித்தத்தை கரெக்டான நேரத்துல நிறைவேற்றுவதற்கு என்னால பாதி தூரம் வரைக்கும் தான் சிலுவை சுமக்க முடிந்தது. ஆனா மீதியை அவன் தான்ப்பா சுமந்து போய் உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றி கொடுத்தான்னு சொல்லி அந்த இடத்துல பிதா கிட்ட போயிட்டு இங்க இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது பிதா சும்மா இருப்பாரா? இல்லையா? எனக்கு ஒருவன் ஊழியம் செய்தால் என்னுடைய சித்தத்துல யாரெல்லாம் பங்கெடுத்தார்களோ யார் கணம் பண்ணுவாரு? கணம் பண்ணுவாரு. அவருடைய கணம் சாதாரணமா இருக்குமா? இல்லையா? எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை எப்படி கொடுக்கிறாரு பாருங்க. இப்ப அந்த மார்க் 15வது அதிகாரத்துல 21வது வசனத்தை படிங்க. இப்படி ஆண்டவருக்கு ஊழியம் செய்த போது ஆண்டவர் பிதா என்ன பண்ணார்னா அவருடைய குடும்பத்தையே உயர்த்தி வச்சாரையா. கரங்களை ஆண்டவரை உயர்படுத்தலாமா? அவருடைய பிள்ளைகள் எல்லாம் தேசத்துல உயர்ந்த இடத்துக்கு வந்துட்டாங்கய்யா. இயேசு கிறிஸ்துவின் சித்தத்துல பங்கெடுத்தா பிதா சும்மா விடுவாரா? அந்த இன்ட்ரோடக்ஷன் எப்படி கொடுக்குறாங்க பாருங்க. 15வது அதிகாரம் 21வது வசனம் படிங்க. சீரேனே ஊரானும் அலெக்சாந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனுமாகிய சீமோன் என்னப்பட்ட ஒருவர். இன்ட்ரோடக்ஷன் எப்படி கொடுக்கிறாரு? போலீஸ்காரனுடைய பையன் சொன்னா யாருக்கு தகப்பன் வந்து ஒரு ஸ்தானத்துல இருக்காரு, அவங்க பையன் ரெண்டாவது ஒரு ஸ்தானம் வரும் இல்லையா? இப்போ முதலாவது இன்ட்ரோடக்ஷன் எப்படி கொடுக்கிறாரு? சீமோன் தான் வேலை செய்தாரு, சீமோன் தான் ஊழியம் செய்தாரு. ஆனா தேசத்துல யார் உயர்த்தப்பட்டிருக்காங்க? முதலாவது இன்ட்ரோடக்ஷன் எப்படி வருது? அலெக்சாந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனுமாகிய சீமோன் போது சீமோன் தான் ஊழியம் செய்தாரு. ஆனா பிள்ளைகளாக அலெக்சாந்தர் ரூபம் தேசத்துல உயர்ந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அவ்வளவு பேர் வந்துட்டாங்க. லேவியா லேவியா நீ ஒரு ஊழியம் செய்தார் பிதாவானவர் என்ன பண்ணுவாரு? ஒரு கவசம் தண்ணீர் கொடுத்தாலே அவர் நினைவு கூறுகிற தேவன் அல்லவா? இந்த அலெக்சாந்தர் ரூபம் அந்த தேசத்துல ஒரு IPS ஆபீசர் IAS ஆபீசர் வந்துட்டாங்க. அந்த ஜனங்கள் எல்லாம் கேட்கிறாங்க, எப்பா நீ சாதாரண ஒரு கருப்பு மனிதன் தானே, நீ இந்த கிராமத்துல இருந்து இந்த தேசத்துல இருந்து எப்படிப்பா இந்த உயர்ந்த இடத்துக்கு வந்த? நீ எப்படிப்பா ஒரு கலெக்டரான? நீ எப்படிப்பா தேசத்தை ஆளுக்கக்கூடிய அதிகாரம் உனக்கு வந்த போது அந்த 2 பிள்ளைகளை சொல்றாங்க, ஐயா எங்க அப்பா என் ஆண்டவருக்காக ஊழியம் செய்தார் ஐயா. அவர் பலவந்தத்தின் நிமித்தம் தேவனுடைய சித்தத்துல பங்கெடுத்த பொழுது அந்த சிலுவையில் இருந்த ரத்தம் தான்ப்பா எங்க அப்பா மேல பட்டுச்சு. ஆனா அவரால் என்ன பண்ண முடியல, சும்மா இருக்க முடியல. அநேகரை போய் ஆண்டவருக்குள்ள உருவாக்கிட்டாரு, தேவனுடைய சித்தத்தை எல்லாம் செய்து முடிச்சாரு. இத பார்த்த பிதா எங்களை இந்த தேசத்துல உயர்ந்த இடத்துல வச்சிட்டாருப்பா. லேவியா லேவியா ஆண்டவருடைய வேலையை செய்ய செய்ய நீங்க நிச்சயமா இந்த தேசத்துல உயர்வதற்கு ஒரு தடை கிடையாது. யாரெல்லாம் தேவனுடைய சித்தத்துல பங்கெடுக்கிறீங்களோ அவர்கள் எல்லாம் என் ஆண்டவர் ஒரு நாளும் நடந்து கொள்கிறவர்கள். அந்த சீரேனே ஊர்ல வந்த சீமோன் அவங்க ரத்தத்தினால் கழுவப்பட்டதுனால அவங்களால சும்மா இருக்க முடியும். இன்னைக்கு யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறீங்களோ இந்த வில்லிவாக்கம் சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாம் யாரெல்லாம் பலவந்தம் தான் ஊழியன்னா சாதாரணமானது இல்லை. நம்ம அத்தனையான அவமானப்படுத்துவார்கள். ஆனாலும் நம்மளால என்ன பண்ண முடியாது, சும்மா இருக்க முடியாது. நீங்க ஆண்டவருடைய வேலையை செய்ய செய்ய என் இயேசுக்காக நீங்க எதையாவது செய்ய செய்ய இந்த தேசத்துல உங்கள் குடும்பங்கள் உயர்வதற்கு ஒரு தடையும் கிடையாதுங்க. இந்த சிலுவையின் தியான நாட்களில் என் இயேசு கிறிஸ்துவோடு கூட பங்கெடுத்த அந்த சீரேனே ஊர்ல வந்த சீமோன் எப்படி தன்னுடைய குடும்பத்தை உயர்த்தினார் என்பதை வேதம் நமக்கு அடையாளம் காட்டிக் கொடுக்கிறது. அதனுடைய பிள்ளைகளை நாம் இந்த சிலுவையின் தியான நாட்களில் இன்னமும் ரட்சிக்கப்படாத, இன்னமும் நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற ஜனங்கள், இன்னமும் பாவத்தினால் மறித்துக் கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக நாம் எதையாக செய்யும் பொழுது, இயேசு கிறிஸ்துடைய இருதயத்தை புரிந்து கொண்டு செய்யும் பொழுது நிச்சயமாய் இந்த தேசத்தில் நம்முடைய குடும்பம் உயர்வதற்கு ஒரு தடையே கிடையாது. கர்த்தர் தாமே நம்முடைய ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.